அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது சர்க்கரை நோய் தீர்க்கும் ஆலயத்தை பற்றி தெளிவாக பார்க்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சர்க்கரை நோய் என்பது நம் மக்களிடையே பரவலாக காணப்படும் வியாதியாகும். இதனை தீர்க்க நாம் பல்வேறு மருத்துவத்துறையை சார்ந்த மருத்துவர்களிடம் பல்வேறு சிகிச்சை முறைகள் பெற்று வந்து குணமாகும் என்ற நம்பிக்கையில் இருப்போம். மேலும் இது போன்ற நம்பிக்கையின் மேலும் ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஆலயமாக வெண்ணி கரும்பேஸ்வரர் ஆலயம் இன்றளவும் திகழப்படுகிறது. எனவே சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ள மனிதர்கள் ஆலயத்திற்கு சென்று நாங்கள் கூறும் பரிகாரங்கள் போன்றவற்றை செய்து தங்களின் உடல் நலம், மனநலம், ஆரோக்கியம் போன்றவற்றை பெற்று தங்கள் குடும்பத்துடன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆலயமானது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்திற்கு மேற்கு 5 கிலோமீட்டர் தூரத்திலும், தஞ்சாவூரில் இருந்து செல்லும் நெடுஞ்சாலையில் தஞ்சாவூருக்கு கிழக்கு 25 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இந்த கோவிலானது வெண்ணி கோவில் திருத்தலம் ஆகும். கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில் வெண்ணி கரும்பேஸ்வரர் என்ற பெயரில் மூலவர் குடிகொண்டு உள்ளார். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த ஆலயத்தை பற்றி திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் மட்டுமின்றி சுந்தரர் கூட தம் வாயில் வெண்ணி கரும்பேஸ்வரர் என்று கூறியுள்ளார். இந்த கோவில் பழங்காலத்தில் இருந்த கரும்பு காடாக இருந்தது. இங்கே இரு முனிவர்கள் தலை யாத்திரைக்காக இங்கு வந்தனர். அப்போது கரும்பு காட்டினுக்குள் இறைவனின் திருமேனி இருப்பதைக் கண்டு அதனை பூஜித்து வழிபட்டனர். அவர்களில் ஒருவர் இங்குள்ள தல விருட்சம் கரும்பு என்றும் மற்றொருவர் வெண்ணி என்றும் அழைக்கப்படும் இதனை வாதித்து கொண்டு இருந்தனர். அப்போது அங்கு இருந்த இறைவன் அசரீரியாக தோன்றி எனது பெயரில் கரும்பும் தலை விருட்சமாக வெண்ணியம் இருக்கட்டும் என்று அருளினார். அன்றிலிருந்து இன்றைய வரை வெண்ணி கரும்பேஸ்வரர் என்று மக்களால் உள்ளம் நெகிழ பக்தியுடன் அழைக்கப்பட்டு வருகிறார். அந்த பெயருக்கு ஏற்றாற் போலவே சுயம்பு உருவான இத்தல லிங்கத்தேர் மேனியின் பானத்தில் கரும்பு கட்டாக இருப்பது போன்ற தோற்றத்தில் மேடு பள்ளமாக காட்சி தருவது இதனுடைய பெரும் சிறப்பாகும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இங்கு செய்யும் பரிகாரங்கள். சர்க்கரை நோய் பாதிப்பு அதிகமாக உள்ள நம் மக்கள் இந்த வெண்ணி கரும்பேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வெள்ளை சர்க்கரையும் ரவையும் கலந்த பிரசாதத்தை சுற்றி போட்டுவிட்டு வலம் வர வேண்டும். அதனை எறும்புகள் முற்றிலும் சாப்பிட்டு விடுவதால் நாம் இறைவனுக்கு அந்த போட்ட சர்க்கரையின் முற்றிலும் காணாமல் போனது போல நமது உடலில் உள்ள சர்க்கரை நோயும் நீங்கிவிடும் என்பது இந்த ஆலயத்தின் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு பெரும் நம்பிக்கையாகவே உள்ளது. இதனை செய்த பின்னர் இதற்கு பிறகு 18 அல்லது 24 அல்லது 48 முறை கோவிலை சுற்றியும் வலம் வந்து வெண்ணி கரும்பேஸ்வரருக்கு அழகிய நாயகி அம்பிகையை அர்ச்சனை செய்ய வேண்டும். நாம் இத்தனை முறை 18, 24, 48 இந்த முறையில் ஏதேனும் ஒரு முறையை தேர்ந்தெடுத்து வலம் வர வேண்டும். மிகவும் பழமை வாய்ந்த இறைவனை நாம் மனதார வணங்க வேண்டும். நாம் இவ்வாறு சுற்றி இறைவனை நாம் வலம் வரும்போது நமது உடம்பில் உள்ள சர்க்கரையின் நோயாக கோயிலில் உள்ள இறைவனின் பார்வை கதிர்கள் நம் உடம்பில் உள்ள சர்க்கரையின் நோயினை அளவை குறைத்து நமக்கு நீண்ட நாள் நல்ல வாழ்க்கையை அளிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. எனவே சர்க்கரை நோய் பாதிப்பு அதிகம் உள்ள மக்கள் இந்த ஆலயத்திற்கு முறையாக சென்று மேலே குறிப்பிட்டுள்ள பரிகாரங்கள் மற்றும் இறைவனை சுற்றி வலம் வருதல் போன்ற மன நிம்மதியுடன் செய்யுங்கள். இறைவன் உங்களுக்கு தேவையான நிச்சயம் வழங்குவார். மேலும் பண்டிகை விழா நாட்கள். இந்த அழகான திருத்தலத்தில் நவராத்திரியின் 9 நாட்களும் வெகு விமர்சையாக நடத்தப்படும். பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், திருக்கார்த்திகை, திருவாதிரை, தைப்பூசம், மாசிமகம் ஆகிய திருவிழாக்களும் இங்கு மிகவும் அழகான முறையில் நடைபெறுகின்றன. எனவே சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த கரும்பேஸ்வரர் மூலவரை தரிசித்து தங்களின் நோய் தீர்க்க அவரின் ஆசியை பெற வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறோம். உங்கள் நோய் பாதிப்புகள் குணமாக எங்கள் தெய்வீக பலன்களின் சேனல் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம். மீண்டும் நல்லதொரு காணொளி